கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 7வது வசனம். மத்தேயு 5:7, மேத்யூ 5:7. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அதாவது நீங்க யாரு சந்தோஷமா இருப்பீங்க, யாரு இரக்கம் பெறுவீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய மக்களா இருக்கணும். ஏன்னா நீங்க மற்றவங்களுக்கு இரக்கம் காட்டல, உங்களுக்கு மன்னிச்சவங்களுக்கு இல்லை உங்களுக்கு இது பண்ணவங்களுக்கு கொடுக்கலன்னா, அப்போ என்ன, நீங்கள் தேவன்கிட்ட இருந்து இரக்கம் பெற்றீங்க, நீங்கள் மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்போ உங்களுக்கு என்ன, இரக்க குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யாக்கோபு தன் நிறுவத்தில் எழுதும்போது யாக்கோபு 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் என்ன எழுதுறாரு, ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நீங்கள் இரக்கம் பாராட்டலைன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான நியாய தீர்ப்பு கிடைக்கும்? தேவன்கிட்ட இருந்து இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். காரணம் என்ன? இரக்கம் என்ன பண்ணும்? நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். அப்போ நம்ம ஒரு இரக்க குணம் உள்ளவர்களாய், இலகுவாக மன்னிக்கக்கூடிய மக்களாய், மற்றவர்களுக்கு ஒரு இரக்கத்தை காட்டக்கூடிய மக்களாய் இருக்க வேண்டும். 41வது சங்கீதத்தில் சொல்லும்போது 1வது வசனம், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். எப்படி? சிறுமைப்பட்டவர்கள், யாரு இரக்கம் பெறுவதற்கு தகுதி இருக்கு தகுதி இல்லைன்னு சொல்லாதபடிக்கு எல்லார் மேலையும் இரக்கம் காட்டக்கூடிய மக்களாக இருக்கும்போது நீங்க தேவன்கிட்ட இருந்து இரக்கம் பெறுவீங்க. மார்க்கு 11வது அதிகாரம் 25வது வசனம், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படிக்கு அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். என்ன, நம்ம எப்படி இரக்கம் காட்டணும்? நமக்கு யார் பேரையாவது ஒரு குற்றம் இருந்துச்சு, நம்ம யார் பேராவது நமக்கு குற்றம் பண்ணியிருந்தாங்க, இல்லை நம்ம குற்றம் பண்ணியிருந்தாங்க, அவங்கள மன்னிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்படி மன்னிக்கலைன்னா என்ன நடக்கும்? உங்களுக்கு உங்கள் தப்பிதங்களையும் பரலோகத்தில் இருக்க பரமபிதா மன்னிக்க மாட்டார். ஏன்னா மத்தேயு 18வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் 35வது வசனம் வரைக்கும் கர்த்தர் ஒரு உவமானம் சொல்லி கொடுக்குறாரு. ஒருத்தன் கட்டி தீர்க்க முடியாத ஒரு கடனை வாங்குறான், 50,000 தாலந்து. அது அவனால் வாழ்க்கையில் கட்டி முடிக்க முடியாது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? ஒரு 50 தாலந்து வாங்கினவனை அடித்து சித்திரவதை பண்ணுறான். அப்போ என்ன பண்ணுறாரு அந்த ஆண்டவர்? என்ன பண்ணுறாரு? நான் உனக்கு மன்னிச்சது போல நீ இன்னொருத்தனை மன்னிச்சிருக்க வேண்டாமா என்று சொல்லி அவனை நியாயம் தீர்க்கிற இடத்துல கொடுக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அப்போ என்ன, நம்ம இரக்கம் காட்டக்கூடிய மக்களாய் இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் என்பதனுடைய அடையாளம் என்ன? இரக்கம் பாராட்டுகிறவர்களாய், மற்றவர்கள் மேல் இரக்கம் செலுத்துகிறவர்களாய் இருக்கும்போது தான் அது உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளைகளின் அடையாளமாய் இருக்கும். அப்பதான் நீங்களும் தேவன்கிட்ட இருந்து இரக்கம் பெறுவார்கள். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு என்னன்னா, நிறைய பேர் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்றவங்க தன்னுடைய சொந்த மனைவியை, சொந்த கணவனை மன்னிக்க முடியல. நிறைய பேருக்கு தன்னுடைய தாய் தகப்பனை மன்னிக்க முடியல. நிறைய பேருக்கு தங்களுடைய பிள்ளைகளை மன்னிக்க முடியல. யோசிச்சு பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, நாம் இதை தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். நம்ம நமக்கு நம்மளுடைய அடையாளம் என்ன? நாம் தேவன்கிட்ட இருந்து இரக்கம் பெற்றோம், அதனால மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டக்கூடிய மக்களாக இருக்கணும். நம்ம என்னைக்கு மற்றவர்களுக்கு நம்ம இரக்கம் பாராட்டலையோ, அப்போ நம்மளுடைய இரக்கத்தை பற்றி, நம்மளுடைய கிறிஸ்தவத்தை குறித்து நாமளே கேள்வி கேட்கணும். ஏன்னா இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு வர்றீங்க, கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போ உங்களுடைய அடையாளம் என்னவா இருக்கணும்? நீங்கள் மற்றவர்களுக்கு இறங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் கண்களுக்கு முன்பாக யாரெல்லாம் நீங்கள் இரக்கம் காட்ட முடியாதவங்களாக இருக்கீங்களோ அவர்களுக்கு இறங்கக்கூடியதாய். ஏன்னா இப்போ நீதிமொழிகளில் பார்க்குறோம் இல்லையா, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு. அப்போ என்னன்னா, நம்ம இரக்க குணம் உள்ளவர்களாய். எதற்காக? நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி உண்டு. எதற்காக ஒரு சிலருக்கு அவ்வளோ பணக்காரங்களாக இருக்காங்க, ஒரு சிலர் ஏழையாக இருக்கிறாங்க என்று சொல்லக்கூடியதா? காரணம் என்னென்னா, கர்த்தர் எதுக்காக அப்படி படைச்சார்னா, என்ன, பணம் உள்ளவன் ஏழைக்கு இறங்கணும்.
அப்போ சமுதாயத்தில் ஒரு சமநிலை உண்டாகும் என்று சொல்லக்கூடியதான். இதை இஸ்ரவேல் தேசத்துக்கு மக்களுக்கு ஆண்டவர் பாடமாக காட்டினார். எப்படி? வனாந்தரத்தில் 40 வருஷம் அவங்க வனாந்தரத்தில் போகும்போது அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தாரு. என்னாச்சு? மன்னா நீங்கள் அதிகமாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது செலவழிஞ்சு அது வீணாக போயிடும். அதனால் அதிகமாக எடுத்தவங்க என்ன பண்ணாங்க? குறைவாக எடுத்தவங்களுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா ஸ்டோர் பண்ணி இது வச்சு வைக்க முடியாது, பாதுகாத்து வைக்க முடியாது. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளை நம்ம நன்றாக தெரிஞ்சு கொள்வோம். நம்ம இரக்கம் காட்டக்கூடிய மக்களாக இருப்போமா? வல்ல பிதாவே, இதை ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம் இரக்கம் காட்டுவது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதனால் இன்றையிலிருந்து ஆண்டவரே, நாங்கள் யாரையெல்லாம் மன்னிக்க முடியலையோ, யாரெல்லாம் இரக்கம் பாராட்ட முடியலையோ அவர்களெல்லாம் மன்னித்து அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறவர்களாய் ஒரு புதிய வாழ்க்கை வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னரை சந்திப்போம்.